ஹலோ மதுரை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மதுரையில் அலங்காநல்லூர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த ஜல்லிக்கட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவாக வந்து பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். இது நினச்சாலே சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை மாடு வரப்போகுது, எத்தனை வீரர்கள் வரப்போகிறாங்க, அதில் எத்தனை பேர் இந்த மாட்டை அடக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக இன்னைக்கு நடக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவுக்கு உங்க எல்லாரையுமே அன்போடு வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஜல்லிக்கட்டு வரும். ஆனா நம்மளோட மதுரை மக்கள் மட்டும் இல்லாம தமிழக மக்கள் எல்லாத்துக்காகவுமே இந்த அழகான ஜல்லிக்கட்டு அமைச்சு கொடுத்த நம்மளுடைய முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு நம்மளோட கையில இருந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஆமாங்க, ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக நம்ம அலங்காநல்லூரில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேடியத்துக்கு போயிருந்தேன். போகிற வழியில் 1-2 மாடு தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோலாம் க்ரௌட் இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் போனால் அங்கே எக்கச்சக்கமான மக்கள். அது மதுரை மக்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் மாடு வச்சுருக்காங்களோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ பொங்கல் அப்போ நடக்கிற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திருவிழா மாதிரியே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நடந்துச்சுங்க. இந்த ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ண அமைச்சருக்கும் நம்மளோட சைட்லேருந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா அந்த அன்னைக்கு அவ்வளோ வெயில் அடிச்சது. ஸோ எல்லாருமே ரொம்ப சொகுசாக உட்காந்து இந்த ஸ்டேடியத்தில் தான் அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை மாதம் என்ஜாய் பண்ணார். ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்காக நம்மளோட அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் விமல் சாரும் வந்திருந்தார். ஸோ அவரும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு ரகமாக இருந்தது. அதுலேயும் ஒரு சில மாடெல்லாம் அந்த வீரர்களை துரத்துறதை பார்க்கணுமே, பார்க்குறதுக்கே அப்படி த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் அவங்க கட்ஸு கண்டிப்பாக வேணுங்க. ஸோ களத்தில் இறங்கி மாடை பிடிக்கிறது ரொம்ப சின்ன விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் தான். தூரத்துலேருந்து பார்க்குற எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுலேயும் சின்ன சின்ன பசங்க மாட்டை பிடிச்சிட்டு போகிறது களத்துக்குள்ளே ஷாக்கிங்காக இருக்குது. மாட்டை பிடிக்கிற வீரர்களை விட மாட்டோட ஓனருக்கு தான் பயங்கரமாக அடிப்படுது. ஏன்னா மாடு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது, யார் நம்மளை அட்டாக் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லா மாடுகளும் அப்படி இல்லை, பட் நான் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சில மாடுகள் அப்படி தான் பண்ணுச்சு. அதெல்லாம் விட இந்த மாடு வீரர்களை வச்சு செஞ்சிருச்சுங்க, பார்க்குறதுக்கே அள்ளு விட்டுருச்சு. ஆமாம், ஸோ நம்ம மாடு வெளியே வரும்போது மாட்டை பிடிக்கலன்னா மாட்டோட உரிமையாளருக்கு ஒரு பரிசு, மாட்டை பிடிச்சி ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டா அந்த வீரர்களுக்கு ஒரு பரிசுன்னு சொல்லி சைக்கிள் அண்ட் சில்வர் பாத்திரம்லாம் கொடுத்தாங்க. அதுவும் சைக்கிளெல்லாம் 3 லாரி சைக்கிள் வந்துருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த வீரர்களுக்கு அடிப்படுது, உடனே வந்து அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஆம்புலன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ மாடுகளுக்கும் அதே தான். ஸோ ஒரு சில மாடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது காலெல்லாம் உடஞ்சிருச்சு, ஒரு சில மாடெல்லாம் எழுந்திரிக்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வரைக்குமே படுத்து இருந்துச்சு. ஆனால் உடனே ஆம்புலன்ஸ் வந்து அந்த மாடை ரெக்கவர் பண்ணுறதுக்கே ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. பொங்கல் டைமில் ஜல்லிக்கட்டுக்கு கொடுக்குற அதே ஆதரவை மக்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் களத்தில் ஒரு சில பெண்கள் மாடுகளை பிடிச்சிட்டு போகிற தைரியத்தை பார்த்தாலே பெருமையாக இருக்குங்க.